ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஆனால் இதை வாசிக்காதது யாருடைய தப்பு? எழுதி கர்த்தர் பைபிள் உங்க கையில கொடுத்துட்டார். இதை எழுதின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவரால் நடத்தப்படுகிற சபை, அவரால் எழுதப்பட்ட வேதம், இத்தனையும் இருந்து இது தெரியலனா யாருடைய தப்பு? ஆண்டவர் நமக்கு இத்தனையும் எழுதி கொடுத்தது மட்டுமல்ல, இதை தெரியப்படுத்தியும் இருக்கிறார். நேற்றைய தினத்திலும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் எழுதுவதற்கு ஒரு காலம் உண்டு. அது நிறைவேறும் போது யாராவது ஒருத்தரை வச்சு நிறைவேறுகிறதுன்னு சொல்லுவார். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது அதை விட இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அவங்களுக்கு அப்படி சொல்லுவார் ஆண்டவர். பெல்ஷாத்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம் எழுதினா அவன் ஏற்றுக்கொள்வான், அதனால அவனுக்கு அப்படி. ஆனா நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்தில் சொன்னாரே கேட்பாங்க. இயேசு பிறக்க போகிறார், அந்த தீர்க்க தரிசனம் அல்லது அந்த தரிசனத்தை மரியாளுக்கு ஆண்டவர் தூதனை வச்சு சொல்றார். ஆனா அதே காரியத்தை யோசேப்புக்கு சொப்பனத்தில் சொல்றார். யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லுவார். எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த இவ்வளவு பெரிய விஷயத்தை ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதி வைத்தார். இது நிறைவேறுகிற காலம் வரும்போது, நம்முடைய காலத்தில் வரும்பொழுது 2019 இந்த சம்பவம் ஆரம்பிக்கணும். டிசம்பர்ல தான் நமக்கு ஆரம்பிச்சிச்சு கோவிட்-19 செய்தி. 2020 மார்ச்ல லாக்டவுன் போட்டாங்க. அதற்கு முன்பதாக 2018 உலகம் முழுக்க அத்தனை பேருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் இதை தெரியப்படுத்தினார். எப்படி தெரியப்படுத்தினார்? எந்த மொழியில சொன்னா உங்களுக்கு புரியுமோ, அதாவது எந்த மோடு. இப்போ இது டிஜிட்டல் மோட் அல்லது மீடியா காலம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க எல்லாமே எதையுமே மீடியாக்குள்ள தான் இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் நீங்க கேட்கிற முதல் கேள்வி என்ன? ப்ரூஃப் எதுல வந்திருக்கு? அப்படிதான் நீங்க கேட்க போறீங்க. ப்ரூஃப்னு கேட்காட்டியும் எங்க இருக்கு, எதுல வந்திருக்குன்னு கேட்பீங்க. உடனே அடுத்த வார்த்தை, எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடு. அது வாட்ஸ்அப்ல இருக்கா, ஃபேஸ்புக்ல இருக்கா, இன்ஸ்டால இருக்கா, எனக்கு கொஞ்சம் சொல்லு. அதை சொல்லாவிட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. காரணம்னா இயேசு தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் எனப்படுவது யாதெனில் நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். ஆனா இப்ப நீங்க காணப்படாத விஷயத்தை எதை சொன்னாலும் நம்ப போறது இல்ல. எல்லாத்துக்கும் நீங்க சாட்சி கேட்க போறீங்க, ப்ரூஃப் கேட்க போறீங்க. ப்ரூஃப் கேட்கிறது நாலேஜா மாறிடுச்சு. ப்ரூஃப் கேட்பது நாலேஜ். அப்படி அது இல்லைன்னா எப்படிங்க அறிவுக்கு ஒத்து வருமா அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க வந்துட்டீங்க, வாதத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. எதை ஒண்ணுமே பார்த்தாதான் நம்புவீங்க. ஆனால் விசுவாசம் நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். இது ப்ரூஃப் கேட்கிற காலம். சபையும் அப்படிதான் இருக்கு. சபை எதை சொன்னாலும் என்ன ப்ரூஃப்? யார் சொல்லியிருக்கா? பைபிள்ல சொல்லியிருக்குன்னு சொன்னா அடுத்த வார்த்தை, ஓ பைபிள்ல இருக்கா. அவங்களுக்கு அது ஒரு அசால்ட்டான விஷயமா மாறிடுச்சு. அதுவே ஒரு சேனல்ல வந்திருக்கு, வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, இல்ல உங்க யூடியூப்ல வந்திருக்குன்னா, அப்படியா கொஞ்சம் எனக்கு அனுப்பி விடு. அவங்களுக்கு அது மேலதான் நம்பிக்கை இருக்கு. இப்ப ஏன்னா பார்த்தா மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. ஆனா கிறிஸ்தவம் என்பது விசுவாசத்தின் அடிப்படை. விசுவாசத்தில் தான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரமே இருக்கு. கன்னியின் வயிற்றில் இயேசு பிறந்தார், விசுவாசிக்கிறோம். மெடிக்கலி ப்ரூஃப் பண்ண சொன்னா ப்ரூஃப் பண்ண முடியாது, ஆனால் நடந்தது உண்மை, சாட்சி இருக்கு. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். இதை மெடிக்கலி கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா விசுவாசிக்கிறோம், சாட்சி இருக்கு. இயேசு உயிரோடு கூட எழுந்ததுக்கு 500க்கும் மேற்பட்ட சாட்சி இருக்கிறது. இதான் ஃபெய்த். இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது. இதை எப்படிங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின ரத்தம் இப்ப பாவத்தை மன்னிக்குதா? பிராக்டிக்கலா பார்த்தா முடியாதும்பாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் தெரியும் அது பிராக்டிக்கலாக நடந்திருக்குது. ஏன்னா விசுவாசத்தின் அடிப்படை. அதே மாதிரி தான் இயேசு மீண்டும் வரப்போகிறார். இது விசுவாசத்தின் அடிப்படை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி போன இயேசு திரும்பி வருவாரா? வருவார். நம்புகிறோம். இவ்வளவு காரியத்தை சொல்லி செய்த ஆண்டவர் இதையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுதான் விசுவாசம். ஆனா இன்னைக்கு கடைசி காலத்துல சபை பார்த்தாதான் நம்பும், இல்லைன்னா நம்பாது. அதனால எதை கேட்டாலும் ப்ரூஃப். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? பெல்ஷாத்சாருக்கு எப்படி பேசினா புரியுமோ அதே மாதிரி பெல்ஷாத்சாருக்கு பேசுறார். அதே மாதிரி சபைக்கு இந்த கடைசி காலத்துல எப்படி சொன்னா புரியுமோ அதே மாதிரி எப்படி சொன்னார்னா, உலக சுகாதார மையம்னு ஒன்று இருக்கு, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO சொல்லுவாங்க. அவர்கள் 2018 ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அது உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது. அந்தந்த நாடுகள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடியதான மாநிலங்களுக்கு அந்தந்த மொழிகளில் அதை அனுப்பி வச்சாங்க. இப்ப நீங்க பார்க்க போறது 2018 வந்ததான ஒரு வீடியோ. கவனிங்க. வரலாற்றில் இது
வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டதான வீடியோ. ஸோ இதை எல்லாருக்கும், எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது. இதை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தினார். உலகம் முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரப்போது, மிகப்பெரிய பேரழிவு, இதுவரைக்கும் உலகம் கண்டிராத அளவுக்கு பேரழிவு, அப்படிதான் அவங்க சொன்னாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க இது உலகத்தில் டிவியில் எல்லா மொழியிலும் எல்லா சேனல்லையும் வந்துச்சு. கன்னடத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, எல்லாத்துலேயும் வந்துச்சு. ஆனால் நாம் எப்படி இதை கேட்டோம்? என்னைக்கு இதை பார்த்தோம்? நாம் டிவி பார்த்தோம், நியூஸ் கவனித்தோம், ஆனால் இதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் இது கிடையாது. இல்லை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரப்போகிறது இல்லைல்ல. ஆனால் ஆண்டவர் தெரியப்படுத்தினார், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நாங்களாம் டிவி பார்க்காதவங்க, நாங்கள் ஃபோனே இல்லாதவங்க சொல்லலாம். மேபி நீங்கள் சொல்லலாம். நாங்கள் என்ன செய்தோம்? இதே காரியத்தை 2018 2020 மார்ச் மாதம் வரைக்கும், லாக்டவுன் போடுற வரைக்கும் இந்த காரியத்தை எடுத்து எல்லா இடங்களிலும் சொன்னோம். இப்போ சொல்கிற மாதிரியே எல்லா இடங்களிலும் சொன்னோம். ஒன்று வருதுன்னு சொல்கிறாங்க, உலக சுகாதார மையம் சொல்லுது, கொள்ளை நோய் வரப்போகுது, பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, சொல்ல வச்சார். ஆனால் அதை யாரும் கண்டு கொள்ளவில்லை, அதை பெருசாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் நடக்காது, அதெல்லாம் சும்மா பயமுறுத்துறாங்க, இப்படி நிறைய அதற்கான கமெண்ட்ஸ். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது 2018 அவங்க சொன்னாங்க, 2019 லாஸ்ட்ல வந்தது, 2020 இது நடந்தது. ஏறக்குறைய 3.5 வருஷம் இந்த கொள்ளை நோய் இருந்தது. இதுல சபை என்ன செய்தது? அதான் கேள்வி. எதற்காக கர்த்தர் முன்னறிவிக்கிறார்? முன்னறிவிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? முன்னாடியே எழுதி கொடுத்ததுக்கு என்ன காரணம்? இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை தெரியப்படுத்தினாரு, என்ன காரணம்? உலகத்தாருக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு, இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்றாங்க, கேர்ஃபுல்லா இருங்கன்னு அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா பைபிள் அவங்களுக்கு முன்னாடியே அவங்க எப்போ வருவாங்க, எப்படி நடக்கும் எல்லாமே எழுதி வச்சிருக்கு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. இப்போ நீங்க கேட்கலாம், அவேர்னஸ் என்ன பண்றது? கோவிட் திடீர்னு வந்துச்சு, இந்த காரியம் இப்படி நடக்கும்போது நாங்க என்ன செய்யறது? உலகமே ஸ்தம்பிச்சிச்சு, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய வல்லரசு அரசாங்கங்களே ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு, நாம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு சம்பவம் வரும்போது, கோவிடே எடுத்துக்கோங்க, இந்த கோவிடுக்கு 3.5 வருஷம் எந்த மருந்தும் இல்லை. இன்னைக்கும் மருந்து கிடையாது, வேக்சின் தான் இருக்கு, மருந்து கிடையாது. வேக்சின் என்பது தடுப்பூசி, மெடிசன் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கோவிடுக்கான மருந்து, கோவிடுக்கு மட்டும் இல்ல, எல்லா வியாதிகளுக்கான மருந்து வேற எங்கேயுமே கிடையாது. அது திருச்சபைக்குள்ள மட்டும்தான் இருந்தது. உங்ககிட்டயும் நம்ம கிட்டயும் மட்டும்தான் அந்த மருந்து இருந்தது. அந்த மருந்துக்கு பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம். 2000 வருஷமா அந்த நாமத்துல தான் அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கு. 2000 வருஷம் அந்த நாமத்தினால தான் அதிசயங்கள் நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இஸ்ரவேல்ல. குஷ்டரோகிகளை ஊருக்குள்ள விடமாட்டாங்க, தனித்து வைப்பாங்க. அந்த குவாரண்டைனை, அந்த வியாதியை சுகமாக்கின தேவன் இந்த வியாதியையும் சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மரித்தோரை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். எத்தனையோ கொடிய வியாதிகள், சுகமாக்க முடியாத எத்தனையோ வியாதிகள் சுகமாகி இருக்குது. அத்தனை சாட்சிகள் இங்கேயே இருக்கு, உங்ககிட்டயே இருக்கு. கர்த்தர் சுகமாக்காத வியாதியே கிடையாது. உலகளாவிய எடுத்து பாருங்க, எத்தனை சாட்சி வேணும் போய் பாருங்க, வலைத்தளத்தில் இருக்கு. அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிற அந்த நாமம் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறது. இன்னைக்கும் நம்ம கிட்ட அது வல்லமையா இருக்கு. ஆனால் நாம ஏன் அதை யூஸ் பண்ணாம விட்டோம்? அதான் கேள்வி. கோவிட்ல சபை என்ன பண்ணுச்சு? கோவிட்ல சபை இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணுச்சா? இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணுச்சா? பொதுவாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை எப்பவுமே செய்வார். எகிப்தில் கொள்ளை நோய் வந்தபோது மிக தெளிவாய் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் அது வரவில்லை என்று வசனம் சொல்லுது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் பாளையத்துக்கு வந்தபோது அங்கே மிகப்பெரிய மூலவியாதிகள் வந்தது. அதுவே இஸ்ரவேலின் பாளையத்துக்கு வந்தபோது அங்கே அது ஆசீர்வாதமாய் மாறுச்சுன்னு பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் எப்பவுமே தேவ ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவார்.
உலகத்துல ஒரு சம்பவம் நடக்கும்போது அது தேவ ஜனங்கள் மத்தியில நடக்காம இருந்தால்தான் அதற்கு பெயர் நாம் தேவ ஜனம். இவங்க கடவுள் அவங்களை காப்பாத்தினாருன்னு அப்பதான் சாட்சி வரும். அந்த வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அதனாலதான் இஸ்ரவேலில் இருந்த ஒரு வீட்டிலும் தலைப்பிள்ளை சாகவில்லை என்று எகிப்தில் வந்த வாதையில சொல்லுது. சரி, கோவிட் வந்ததே, நமக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்? நாம் என்ன செய்தோம்? எந்த வித்தியாசம் தெரிஞ்சிச்சு? இந்த கோவிட் நேரத்தில் ஆந்திராவில் ஒரு மனிதர் கண்ணில் டிராப்ஸ் ஊத்தினா கோவிட் சுகமாகுதுன்னு சொல்லி அவர் சொன்னார். அரசாங்கம் சொன்னாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மெடிக்கலி சொன்னாங்க அது வந்து லங்ஸ்ல உள்ள பிரச்சனை, கண்ணில் மருந்து ஊத்தினா எப்படி சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. இது மருத்துவத்துக்கு ஒத்து வராது, சயின்டிபிக்கலி கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஜனங்க எவ்வளவு பேர் போனாங்க தெரியுமா? 5 லட்சம் பேர் அந்த கிராமத்துக்கு போனாங்க. போய் அந்த மருந்து வாங்கினாங்க. ஏன் ஜனங்கள் அப்படி போனாங்க? லாக்டவுன் பீரியட்ல போனாங்க. ஏன் போனாங்க? காரணம் என்ன? வேற வழி இல்லாம அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? அந்த ஜனங்களை வரிசைப்படுத்தி அனுப்புனாங்க. அந்த கோவிட்ல வரிசைப்படுத்தி அனுப்புனாங்க. நியாயமா வரியே வரக்கூடாது, ஜனங்களை கட்டுப்படுத்த முடியல. ஜனங்கள் ஏன் அவ்வளவு தூரம் போனாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு மருந்து, ஒரு விடுதலை கிடைக்குதுன்னு தெரிஞ்சா அவர்கள் எதையே தேடி போவார்கள், எங்கேயும் ஓடி போவார்கள். அப்படி ஒரு அற்புத அடையாளம் சபைகளுக்குள்ளே நடந்திருந்தால், அப்படி ஒரு அடையாளம் கிறிஸ்தவ வீடுகளிலே நடந்திருந்தால், நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவர்களே தேடி வந்து கேட்டிருப்பார்கள், உங்கள் தேவனுடைய நாமம் எங்களுக்கும் வேண்டும், அவர் எங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி. ஆனா நடக்கல. கோவிடுக்கு முன்னாடி எத்தனை அற்புத கூட்டம், சுகமளிக்கிற பெருவிழா, சுகமளிக்கிற திருவிழா, எத்தனை கூட்டம். ஆனால் கோவிட் நேரத்தில் ஒரு ஆளையும் காணும். எத்தனை தீர்க்கதரிசிகள் உங்ககிட்ட இருந்தாங்க? ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஆனா தீர்க்க தரிசனம் அடிச்சு விடுவீங்க தானே? அந்த 2020 ஜனவரி 1 எந்த தீர்க்கதரிசி சொன்னாரு கோவிட் வரப்போகுதுன்னு சொல்லி? தயவு செய்து மனம் திரும்புங்கள், வசனத்துக்கு நேராக திரும்புங்கள், பைபிளுக்கு நேராக திரும்புங்கள். ஊழியக்காரனை பிடிச்சிட்டு அலையாதீங்க, தீர்க்கதரிசிகளுக்கு பின்னால் ஓடாதீங்க, கர்த்தருக்கு பின்னாடி போங்க. அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் எல்லாரும் ஒரு ஊழியத்தையும் ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவருக்கு பின்னாடி போனா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. இயேசுவுக்கு பின்னாடி போனா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது 2020. எந்த தீர்க்கதரிசியும் சொல்லல. ஒருவேளை யாராவது சொல்லி இருக்கலாம், பிரபல தீர்க்கதரிசிகள் யாரும் சொல்லல இந்த வருஷம் இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. அதுதான் உண்மை. இதுக்கான மருந்து நம்ம கிட்ட இருந்துச்சு. நீங்கள் அந்த மருந்தை யூஸ் பண்ணல, இயேசுவின் நாமத்தை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அது மட்டும் நடந்திருந்தால், நீங்கள் எழுப்புதல் ஒன்று சொல்றீங்களே, அந்த எழுப்புதல் எல்லாம் நீங்க கொண்டு வர வேணாம், தானா நடந்திருக்கும். ஒரு பேதுருவின் மாமியை கர்த்தர் சுகமாக்கினார். அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேரும் அந்த வீட்டுக்கு வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரே ஒரு பிசாசு பிடித்த மனுஷனை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அந்த கிராமம் முழுவதும் அந்த மனுஷனிடத்தில் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீ மனம் திரும்பினார், முழு கிராமம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வீட்டில் மட்டும் கோவிட் நேரத்தில் ஒரு அற்புதத்தை நடந்திருந்தால், உங்கள் வீட்டை சுற்றிலும் 100கணக்கான ஆத்துமாக்கள் வந்து நின்று இருக்கும். We miss the chance. ஆனா நம்ம பேசும் போதெல்லாம் பயங்கரமா பேசுவோம். பேசுறதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் கிடையாது. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு. WHO ரிப்போர்ட் படி 2 கோடி பேர் செத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 2 கோடி பேர் செத்துருக்காங்க. WHO ரிப்போர்ட். ஒரு அன்அபிஷியல் ரிப்போர்ட் இருக்கு, அதை விட 8 மடங்கு பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லி உலகளாவிய அந்த ரிப்போர்ட்டின் கணக்குப்படி பார்த்தா 16 கோடி. WHO ரிப்போர்ட் படி 2 கோடி. உண்மையா 2 கோடியாவே வச்சுக்கொள்வோம். 2 கோடி ஆத்மா மடிந்து போயிருக்கு. அதுல எத்தனை நரகத்துக்கு போச்சு நமக்கு தெரியாது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நாம என்ன செய்தோம்? நமக்கு என்ன தெரியுமில்ல, நாம் வாரந்தோறும் சபைக்கு போயிட்டு வருவதே பெரிய விஷயம். அப்படியே குடும்பமா நல்ல கார்ல போய் 2 வீலர்ல போய் இறங்கிட்டு அப்படியே ஆடம்பரமா படோடபமா போயிட்டு வந்துட்டோம்னா பரலோகத்துக்கு போயிடுவோங்கிற எண்ணம். உங்களை சுத்தி இத்தனை ஆத்மா செத்துச்சு, கதவை சாத்திக்கிட்டு வெளியே வராத கூட்டம் நீங்க. அவர்களுக்கு வந்து ஒரு சுவிசேஷம் சொல்லாத கூட்டம். நான் நலமா இருக்கணும், நான் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் கிறிஸ்தவம் இன்னைக்கு. The most selfish generation இதுதான் கிறிஸ்தவத்துல. 2000 வருஷமா கிறிஸ்தவம் என்றால் சேவை, சர்வீஸ். தன்னுடைய ஜீவனை கொடுத்து மிஷனரிகள் கொண்டு வந்த இடம் இது. எங்கெங்கிறதோ மிஷனரி எங்கெங்கிறதோ புறப்பட்டு வந்து, அது ராக்லாண்ட் ஐயாவாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், இங்க வந்து தன் இன்னுயிரை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை உருவாக்குனாங்க. அவங்க கொடுத்துட்டு போனதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிற கூட்டம் நீங்க. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? கோவிட்ல எத்தனை பேரை உங்களால காப்பாற்ற முடிஞ்சிச்சு? கர்த்தர் சொன்னது என்ன? போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள்.
ஆனால் நாம என்ன செய்தோம்? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கொடுப்பார். இதை தவிர வேற மெசேஜே கிடையாது. கடந்த 20 வருஷமா அதனுடைய விளைவு என்ன? நம் கண்களுக்கு முன்பாக 2 கோடி பேர் செத்து போனாங்க. 2018 WHO சொல்லுது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது. ஆனால் சபை ஆயத்தம் இல்லை, ஜனங்களை மீட்பதற்கு வழி இல்லை. சபை நல்லா மூடி கதவை மூடிட்டு உட்காந்துக்குச்சு. அதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வரல, அதுல ஒரு சந்தோஷம். தன்னையே கொடுத்து எல்லாரையும் மீட்டெடுத்தவர் தேவன். 12 அப்போஸ்தலர்களும் தங்களை ஜீவனை கொடுத்து இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நீங்களோ எங்களுக்கு ஒண்ணு வரல, நாங்க நல்லா இருக்கிறோம். அந்த கூட்டம் அதுல நீங்க சந்தோஷப்படுறீங்க. அதுல ஒரு சாட்சி கவனித்துக் கொள்ளுங்கள். இதை ஏன் நான் உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் தெரியுமா? சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் நடந்து முடிஞ்சிருச்சு, சரி போகட்டும். ஆனால் WHO ரிப்போர்ட் இப்பொழுது ஒன்று இருக்கிறது. கோவிடை பார்க்கலாம் கொரோனாவை விட பல மடங்கு பெருசு, 20 மடங்கு பெருசான அந்த மாதிரி வைரஸ் ஒன்று வருகிறது. ஆயத்தப்பட சொல்லி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் அவர்கள் அபிஷியலாக எழுதிட்டாங்க. நான் உங்களுக்கு கடைசியாக அதை காட்டுறேன். எல்லா அரசாங்கத்துக்கும் எழுதிட்டாங்க. இப்ப நீங்கள் நானும் என்ன பண்ண போறோம்? உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்குது? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவிக்குரிய கடமை இருக்கு. என்னது? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது. அவ்வளவுதான் ஆவிக்குரிய கடமை. இஸ்ரவேலனுக்கு என்ன இருந்துச்சு? ஓய்வு நாள் தோறும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வருவான். அவ்வளவுதான், அவனுக்கு வேற கடமை கிடையாது. அதே தான் இப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நிலைமை. நமக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்பவே 2 கோடி பேர் செத்துருக்கிறான். இதை விட 20 மடங்கு பெருசு வருதுன்றாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை இந்த உலகம் செய்ய போகுது, எவ்வளவு பெரிய காரியங்கள் வரப்போகுது. இதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் மட்டும். இப்ப கூட உங்க மைண்ட்ல என்ன ஓடும் தெரியுமா? அப்படியா ஒண்ணு வருதா? இப்பவே மாஸ்க் பண்டிலா வாங்கி வச்சுக்கணும்னு தோணும் உங்களுக்கு. அதை தவிர உங்க மைண்ட்ல வேற ஒண்ணுமே ஓடாது. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் திருப்பி ஒரு வார்த்தையை சொன்னீங்க 2 நாளா, சிவகாசியிலே ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்றோம்னு. நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் இந்த கூட்டத்திற்கு பிறகு சிவகாசியும் இதை சுத்தி இருக்கிற மொத்த மாவட்டத்திற்கும் இங்கிருந்து தான் சுவிசேஷம் புறப்படணும், இங்கிருந்து தான் எழுப்புதல் வரணும். அடுத்த மிகப்பெரிய மீட்புக்குரிய ஜனங்கள் இங்கிருந்து தான் போகணும். உங்க மூலமா தான் கர்த்தர் செய்யணும். வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். கேட்டுட்டு போகும்போது நல்லா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, உங்களுடைய சர்டிபிகேட் எங்களுக்கு வேண்டாம். அந்த சர்டிபிகேட்டை வச்சு பரலோகம் ஒன்றும் செய்யாது. இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு கூட்டம் எழும்பணும். வெறும் சும்மா மாசந்தோறும் கூடுற கூட்டம் இல்ல. நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் முழுவரவு ஜெபத்துக்கு, நாங்க உபவாச ஜெபத்துக்கு போனோம், திறப்பின் வாசலுக்கு போனோம். இது தேவையில்லை. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற கூட்டம் ஒன்று வர வேண்டும். ஒரு கூட்ட ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுகிற கூட்டம் ஒன்று வர வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை கூட்டி இருக்கிறார். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? மோசே கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. திறப்பின் வாசலை நிற்கத்தக்கதான ஒரு மனுஷனை தேடினேன், அதே கேள்வி உங்களுக்கும் இருக்கு. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, என் காரியமா யார் போவார்? அதே கேள்வி உங்களுக்கும் இருக்கு. நான் நல்லது, நான் என் குடும்பம் சம்பாரிச்சோம், சந்தோஷமா இருக்கோம், 2 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சோம், நாங்க நிம்மதியா இருக்கோம். உன்னுடைய சொத்தும் அத்தனையும் ஒரு அழிவு வருமானால் உன்னோடு கூட மடிந்து போகும். ஆனால் உன் கூட வரப்போகிற சொத்து நீ சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் மட்டும். அதுதான் பரலோக ராஜ்யம் வரைக்கும் வந்து நிற்கும். 20 வருஷமாக கிறிஸ்தவம் ஆசீர்வாதத்தின் மார்க்கமாக மாறி உன்னை பணத்தாசை பிடித்தவர்களாக, பொருளாசை பிடித்தவர்களாக, நிலத்தாசை பிடித்தவர்களாக மாற்றி இருக்கிறார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், தலை சாக்க இடமில்லை. அப்பேற்பட்ட பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை கட்டளையிட விரும்புகிறார். இந்த சிவகாசி இந்த இடத்தில் இருக்கிற கூட்டம் தான் அடுத்த 120 பேர் இங்கிருந்து உருவாகணும். எழுப்புதலுக்கான ஆட்கள் இங்கிருந்து தான் உருவாகணும். உங்களுக்குள்ளே கர்த்தர் பேசுகிறார், உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த மாவட்டம் முழுக்க வரணும். அதற்கு நீங்கள் தான் காரணமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு ஜொரம் அடிக்கிற மாதிரி ஒரு கூட்டங்கள் வச்சுட்டு, உங்களுக்கு என்ன தெரியுமா, எம்டி ஜெகனை வச்சு 2 நாள் வச்சோம், ஃபாதர் பெர்க்மேன்ஸ் வச்சு 2 நாள் வச்சோம், அகஸ்டின் ஜெபகுமாரன் வச்சு 2 நாள் வச்சோம். என்ன வச்சிய? என்ன பிரயோஜனம்? வச்சு என்ன பண்ணிய? வந்து கேட்டுட்டு போயிட்டிய. அதுல உங்களுக்கு ஒரு பெருமை. எம்டி ஜெகன் கூட்டத்துக்கு போனேன், அகஸ்டின் அண்ணன் கூட்டத்துக்கு போனேன், ஃபாதர் பெர்க்மேன்ஸ் கூட்டத்துக்கு போனேன். போய் என்ன பிரயோஜனம்? உங்க பையன் பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போறான், பேக் எடுத்துட்டு போறான், சாப்பாடு எடுத்துட்டு போறான், எல்லாம் போறான். பாஸ் ஆக வேண்டாமா? திருப்பி நல்ல மார்க் வர வேண்டாமா? போயிட்டு வரன்னு சொல்றதுல என்ன இருக்கு? நீங்கள் கூட்டத்துக்கு போவது முக்கியம் அல்ல, திரும்பி போகும்போது என்ன மாற்றம் உங்களுக்குள்ள வந்தது என்பதுதான் முக்கியம். வந்த வண்ணமாய் நீங்கள் திரும்புகிறீர்கள் என்று சொன்னால் இந்த கூட்டம் வேஸ்ட்.
எவ்வளவு பேர் இங்க வந்தீங்கன்றதே எங்களுக்கு முக்கியமே கிடையாது. இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, எவ்வளவு பேர் கர்த்தருக்காக எழும்ப போறீங்கன்றதா முக்கியம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான அறைகோவல் இது. எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்கிற ஒரு வாலிப கூட்டம் தேவை. ஒரு வாலிப கூட்டம் எழும்பினால் ஒரு தேசத்தினுடைய தலையெழுத்தையே மாற்ற முடியும் என்று நாம் பார்க்கிறோம். நீ மட்டும் எழும்பினால் கர்த்தர் கடைசி காலத்தினுடைய எழுப்புதலை உன் கையில் தான் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். மடிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உன்னை தவிர வேற யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியாது. உனக்குள்ள அந்த பாரம் வராமல் நான் எனது என்னுடையது என்று சொல்லி நீ இருப்பாயானால் உன்னை விட்டு கர்த்தர் எடுத்து கல்லை பயன்படுத்துவார், கழுதையை பேச வைப்பார். ஆனால் அந்த பலன் உனக்கு கிடைக்காது. இது கர்த்தர் கொடுக்கிறதான எச்சரிப்பு, அதே நேரத்தில் அழைப்பு. தயவு செய்து எழும்புங்கள். அடுத்து நீங்கள் எதிர்பார்க்காத மிக மோசமான காலம் ஒன்று வருகிறது. அந்த காலத்தை நீங்கள் கணிக்க கூட முடியாது. நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய பேரழிவு உலகளாவிய வருகிறது. நீங்கள் கொரோனாவில் பார்த்தது 1%, அது மாதிரி 4% வருது. வெறும் கொள்ளை நோய் மட்டுமல்ல, அதை காட்டிலும் இன்னும் பெரிய விஷயம் வருது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. நாம் ஏன் இந்த வசனத்தை வாசித்தோம் தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை, அவர் 4ஆம் முத்திரை உடைத்த போது இதோ ஒரு மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன். இதை ஏன் நம்ம வாசிச்சோம் தெரியுமா? சிவப்பு குதிரைக்கு அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை தான் வரணும். வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. இதோ இந்த ராத்திரியில் சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவன் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றான். நல்லா கவனிங்க, திருப்பி வாசிங்க. மிருது செடிகளுக்குள்ளே நின்றான். அவனுக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. கவனித்துக் கொள்ளுங்கள், சிவப்புக்கு அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை வர வேண்டும் என்று சகரியா 1:8 சொல்லுது. இப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டதெல்லாம் சிவப்பு நிறமுள்ள குதிரையை பற்றினதான விஷயங்களை கேட்டீர்கள். மங்கின நிறமுள்ள குதிரை ஒன்று வர வேண்டும் என்று சகரியாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சிவப்பு குதிரை என்ன செய்யும் என்று யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் சிவப்பு குதிரை வரும் என்று சகரியாவுக்கு சொல்லப்பட்டது. அதே போல சிவப்புக்கு அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை வரும் என்று சகரியாவுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் மங்கின நிறமுள்ள குதிரை என்ன செய்யும் என்று யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் நீங்கள் வாசித்த வசனம் 6:8. யோவான் எழுதின சுவிசேஷம், அவர் 4ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ ஒரு மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன். அவன் பின்னால் பாதாளம் சென்றது. இதுதான் இந்த அடுத்து நடக்க வேண்டிய சம்பவம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி 2023 மே மாசத்தில் இந்த கோவிட் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் முடிவுக்கு வந்ததுன்னா அந்த வைரஸ் இன்னும் அந்த கொள்ளை நோய் முடிவு வரல, அது நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அடுத்த வேரியன்ட் வருது. அதான் வசனம் சொல்லுது, பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன, அவைகள் சுற்றி திரிந்தன. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது திருந்துகிட்டே இருக்கும், கொள்ளை நோய் இருந்துகிட்டே இருக்கும். தெளிவாக ஆண்டவர் சொன்னபடியே நடக்குது. ஆனால் அதுக்கு நடுவுல அதுக்கு அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை வரும். இது என்ன செய்யும் என்று சொன்னால் 6:8 வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, 4 விதமான காரியங்களை பூமியில நடப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று பட்டயம், இன்னொன்று பஞ்சம், இன்னொன்று சாவு, இன்னொன்று துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். 4 விதமான காரியங்கள் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2023 மே மாதம் இந்த கோவிட் எமர்ஜென்சி முடிவுக்கு வந்ததாக சொன்னாங்க. மாஸ்க் போட வேண்டாம், வேக்சின் சர்டிபிகேட் கொண்டு போக வேண்டாம், எந்த விதமான செக்கப்பும் தேவையில்லை, இப்போ நம்ம நார்மல் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுக்கு அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை 2023 அக்டோபர் மாசம் அந்த பட்டயம் என்று சொல்லக்கூடிய யுத்தம் ஒன்று ஆரம்பித்தது. அந்த மங்கின நிறமுள்ள குதிரையில முதல்ல உள்ளது பட்டயம். இந்த பட்டயம் என்று சொன்னால் அவன் கையில், தூதன் கையில் பட்டயம் இருந்தால் அதற்கு பேர் கொள்ளை நோய். நார்மலா பட்டயம் என்று சொன்னால் அது யுத்தத்தை குறிக்கும். நேபுகாத் நேச்சாரின் பட்டயம் உன்மேல் வரும். கோலியாத் பட்டயத்தை பிடித்திருந்தான், தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வேதம் சொல்லுது, இந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு யுத்தம் ஒன்று வரும். முதலாவதாக
மங்கின நிறமுள்ள குதிரை அடுத்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2023 மே கோவிடுடைய எமர்ஜென்சி முடிவுக்கு வருது. 2023 அதே வருஷம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிக்கிறது. எந்த யுத்தம்? கடைசி காலத்தினுடைய நடக்க வேண்டிய, சபை காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம். ஆண்டவர் சொன்னது இது கடைசி கால யுத்தம். எங்க இருக்குது வாசிங்க. நீங்க இந்த 2 அதிகாரத்தை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிங்க. இப்போ தேவையான வசனம் மட்டும் சொல்றேன். எசேக்கியேல் 38:8 வாசிங்க பார்ப்போம். 38:8. பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். அப்ப இந்த யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இருக்கட்டும், நான் சொல்லும் போது வாசி. அந்த இடத்துல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல ஒரு சண்டை வரும், ஒரு யுத்தம் ஒன்று வரும். இஸ்ரவேல் மேல் தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, என் ஜனமாகிய இஸ்ரவேலை அப்படின்னு அங்க வசனம் சொல்லுது. கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் அப்படின்னு இருக்கு. எனவே இந்த யுத்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும். அதுவும் எந்த இடத்துல எதற்காக வரணும் அதையும் எழுதுறார். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய். வசனம் தெளிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது எல்லாம் எழுதி கொடுத்தது தேவன். அதனாலதான் இத்தனை துல்லியமாக எதுக்காக இந்த யுத்தம் நடக்கும்னா, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய்.